ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான், இந்த லைஃப் ஸ்டைல நம்ம எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோங்க. இது வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் பொதுவான ஒரு விஷயமா மாறிட்டு, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தங்க. இந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி சரி செய்யலாம், இந்த மன அழுத்தத்தினால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மன அழுத்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மன அழுத்தம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு சவாலான சிச்சுவேஷன் வருதுன்னா அதை எதிர்கொள்ள முடியாம நம்ம மனது போராடுறது தாங்க நம்ம மன அழுத்தம் சொல்றோம். இந்த மன அழுத்தம் எதனாலலாம் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலை பழுனால ஏற்படும். இந்த வேலையில எவ்வளவு நாள் இருப்போம், இந்த வேலையால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, எப்ப வேலையை விட்டு தூக்குவாங்களோ, பினான்சியலா நம்மளுக்கு இந்த வேலையில விட்டு போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோமே, அந்த மாதிரி யோசிச்சு மன அழுத்தம் வரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கு அடுத்து இதுன்னு ஒண்ணு யோசிச்சு எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு மனசு அழுத்தத்துல போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா மன அழுத்தம்ன்றது நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த குழந்தைகள் பண்ற பிரச்சனை அதெல்லாம் அவங்க வந்து மனசுக்குள்ள போட்டு உள்ள கொண்டு போயிடுறாங்க. அவங்க போக்குல அவங்கள விட்டுருங்க. அவங்களோட நேரம் வரும்போது நிச்சயமா அவங்க கத்துக்கிடுவாங்க. குழந்தைங்களை வச்சு என்னைக்குமே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட வேணாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கண்டிப்பா ஹார்மோனல் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அவங்களோட மென்சஸ் ப்ராப்ளம் அடிக்கடி அவங்களோட அந்த மாதவிடாயில கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க. அது போக நம்மளுக்கு எரிச்சல், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், கோவப்படுவோம். நம்மளோட அன்பானவங்க கிட்ட கூட நம்ம கோவப்படக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருங்க. அந்த நிலைமை வேண்டாம். இந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி எல்லாம் சரி செய்யலாம்னா, உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வாசிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பிலிம் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷனல் குவைட் நீங்க வாசிக்கலாம், நீங்களே கவிதைகள் எழுதலாம், அப்படின்னா நல்ல மியூசிக் கேட்கலாம், அப்படின்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதனால உங்களுக்கு ட்ரஸ்டபிள் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட உங்களோட மன கவலைகளை நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேர் பண்றதுனால மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்குது. தூக்கமின்மைனாலும் கண்டிப்பா மன அழுத்தம் வர வாய்ப்புகள் இருக்கு. 7 to 8 மணி நேரம் கண்டிப்பா நம்மளுக்கு தூக்கம் இருக்கணும். இந்த தூக்கமின்மையை நீங்க சரி செஞ்சாலும் உங்களோட மன அழுத்தங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம் கூட கூட நம்மளுக்கு வந்து ரத்தத்துல பிரஷரோட அளவு கூட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுக்கு மெடிக்கேஷன் சைடு போக வேண்டியதாயிரும். சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி மன அழுத்தத்தை குறைக்க முடியுமோ அந்த வகையில நீங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். மன அழுத்தம்ன்றது தீர்வே இல்லாத ஒண்ணு கிடையாது. ஆனா அதை நம்ம சரியான முறையில கையாளும் வகையில தான் நம்மளோட ஆரோக்கியமும் நம்மளோட நன்மைகளும் அதுல அடங்கி இருக்கு. சரிங்களா? நம்மளோட மன அழுத்தத்தினுடைய அந்த காரணங்கள் எதுன்னு பார்த்து அந்த காரணத்தை நம்ம எடுத்துட்டாலே நம்மளோட மன அழுத்தம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹோமியோபதியில மன அழுத்தத்துக்கு நல்ல ஒரு மெடிசின்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மெடிசின் டிஃபரன்ஸ் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அருகில் உள்ள ஹோமியோ மருத்துவரை நீங்க அணுகலாம். வெண்பா ஹோமியோபதி கிளினிக்லயும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா இருக்கு. உங்களோட மன அழுத்தத்தின் ஆரோக்கியமும் உங்களோட உடலோட ஆரோக்கியமும் உங்களோட கையில தாங்க இருக்கு. நன்றி.